இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஒருவேளை நம்மளை பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்காளோ? இவன் மட்டும் நடந்ததை சொல்லிட்டா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நான் இங்க வீட்ல தான் இருக்கேன். நீங்க வந்துருங்க மேல. ஈஸ்வர் வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா, ஆபீஸ் விஷயமா அங்க இங்க அலைஞ்சிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. என்னங்க ஜூஸ் குடிங்க. இருக்கட்டும், கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் கீழ இருந்து வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல, சின்ன வேலை தான், நானே போயிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. இல்ல இருங்க, நான் போய் தரேன். இல்ல இல்ல, ரிலாக்ஸ், நான் போய் பாக்குறேன். என்னங்க நீங்க ஜூஸ் குடிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. வாங்க. உள்ள வாங்க. வாங்க. சுகன்யா, இவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. வாங்க. அனு, அவங்க சுகன்யா, என்னோட சிஸ்டர். அண்ட் இவரு ஈஸ்வர், அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க அனு, என்னோட கிளினிக்ல புதுசா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ ஹலோ. ஹாய். ஹலோ. கிளினிக் கீ வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, நான் போய் கீ எடுத்துட்டு வந்துறேன். ஜஸ்ட் பீ கம்ஃபர்டபிள். உட்காருங்க. பாத்துக்கோங்க. இவளுக்கு தான் நான் பணம் கொடுத்து போக சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு தேடி பிடிச்சி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா? இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டா இவளை இனிமேல் எப்படியே சும்மா விடக்கூடாது. பாம்பு புத்துக்குள்ள குடியிருக்கிற மாதிரி இவ என்னைக்கு வேணாலும் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவ கண்டிப்பா ஏதோ ஒரு கேம் ஆடுறா. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது. என்னங்க ஜூஸ் ஆவது குடிங்க. பரவாயில்ல மேடம், தேங்க்ஸ். எங்க உங்களுக்கு? வேணாம், பரவாயில்ல. இந்தாங்க அனு, கீ. நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. அந்த இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா உங்க கதையை கேட்டப்போ ஐ ரியலி ஃபெல்ட் பேட். பாருங்க ஈஸ்வர், இவங்களும் துபாயில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். பாவம், அவனால இவங்க வேலையே போயிடுச்சு. இப்ப அந்த செட்டில்மெண்ட்டுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா இன்னும் அவன் இவங்களுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணல. bloody cheat. யார் இந்த பொறம்போக்குன்னு சொல்லு, அவனை தும்சம் பண்ணிடுற அடிச்சு. இவங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க அனு, அவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இங்க சென்னையில நமக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமா சீக்கிரமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி. அட என்ன நீ ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன் மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிடலாம். இன்னொரு தடவை எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இது பாரு, நீ யாருக்கும் பயப்படாத, நீ என்கிட்ட சொல்லு. பயப்படாதம்மா, சொல்லு. பிரியா, நீங்க அதை விடுங்களேன். என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்ல போல இருக்கு. அதான் நம்ம இருக்கோமே. 24 மணி நேரமும் நம்ம இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க முடியுமா? யாரு எப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த பொண்ணு தனியா இருக்கு. போன பணம் போனா போகுதுன்னு விட்டுட்டு
இதுக்கப்புறம் சேஃபா இருக்க தானே பார்க்கணும். என்ன ஈஸ்வர் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? நாம அவன் மேல கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் இவங்களை பயமுறுத்த தான் பாப்பான். இத பாருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். இப்ப இந்த விஷயத்தை விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் போகணும், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்புங்க, பாத்து போங்க. சுகன்யா, நான் கீழே விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க. எப்ப இவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாலோ அதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்க கூடாது. இவளை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். இவளால எப்ப வேணாலும் நமக்கு பிரச்சனை வரலாம். Hey Vaishu, good to see you, yeah. How are you doing? Hey Vaishu, how are you? What a lovely house, yeah. ஏன் அங்க நின்னுட்ட வா. ஓ, அதனாலதான் அர்ஜுனும் ஜெயும் என்ன இங்க ஸ்டே பண்ண சொன்னாங்களா? நல்லதா போச்சு. இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன். என்ன சொல்ற? ஏன் கூட இருக்க போறியா? இதுவே என் பெரியம்மா வீடு. நான் இந்த வீட்டோட பேயிங் கெஸ்ட். அர்ஜுன் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு உன் கம்பெனியாவது கிடைக்கும்ல. ஆமா, மிஸ்ஸஸ் உன்னி எங்க காணோம்? ஜெய் தான் சொன்னாரு, இனிமே மிஸ்ஸஸ் உன்னி தான் என்னோட கார்டியன் சொல்லிட்டு. இவங்க பிரியாணியோட பேரண்ட்ஸ், ரைட்? ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அர்ஜுனும் ஜெயும் ஏன் என்னை இந்த வீட்ல இருக்க சொன்னாங்கன்னு. சோ ஸ்வீட் ஆஃப் தெம் ல. ஓகே, நீ பேச மாட்ட. பை த வே, என் ரூம் எங்க இருக்குன்னு அது சொல்லு. ஃபர்ஸ்ட் ரூம் டு யுவர் ரைட். Thank you, baby. பூஜா மேடம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அச்சச்சோ, கோவமா இருக்காங்களா? அழகான குழந்தைங்க கோவப்பட்டா ரொம்ப அக்லியா தெரிவாங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே இருப்பியா? அப்ப உனக்கு ஹோம்வொர்க்ல ஹெல்ப் பண்ணவா? குடு. பயங்கர அடமெண்ட், அப்படியே அப்பா மாதிரி. ஆக்சுவலா தப்பு என்னோடதுதான். பிரியா சொல்ற மாதிரி நான் இவன் மேல நிறைய கேர் எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? எப்படியாவது சமாளிக்கணுமே. பூஜா, இங்க பாரு.
இந்த வார்ட்ரோப் எவ்வளவு கலைஞ்சிருக்குன்னு. நீ அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நானும் நீயும் சேர்ந்து இந்த வார்ட்ரோபை நல்லா கிளீன் பண்ண போறோம். இதுல இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டா இதுல நிறைய ஸ்பேஸ் மிச்சமாகும். ஆனா அந்த ஸ்பேஸ்ல வச்சு என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. காலியான இடத்துல பிரியாமோட திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். சரியா? வா, பிரியாமோட துணி எல்லாம் வச்சிடலாம். இவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பிரியம்மா கிட்ட வார்ட்ரோப் குள்ள உன்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க தெரியுமா? ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான், மறந்துடுவா. சரி வா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் பிரியாமாக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். பூஜா, இந்த பால் குடி. ஏன் பிரியா, குட் கேர்ள். உன் துணியெல்லாம் கபோர்டுக்குள்ள வச்சுக்கோ, கபோர்டை ஷேர் பண்ணிக்கலாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? டெய்லி கிளாஸ் எடுக்கணுமா? உனக்கு சூட் கேஸ்ல இருந்தா தான் பிடிக்குமா? கபோர்ட்ல என் ட்ரெஸ் எல்லாம் வைக்க சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆமா, கபோர்ட்ல என் ட்ரெஸ் எல்லாம் வைக்க சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆமா. ஓ பூஜா, பாட்டி கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு பாப்போம். பால் குடிச்சுக்கிட்டே போ. கோ கோ பேபி. பாத்து இன்னைக்கே இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். புதுசா யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணுமா இல்ல கால்ல விழணுமா? தாய், தப்பு என்னோடதுதான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறியே. ஒரு பக்கம் நான் பூஜைக்காக எவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒன்ன நான் எவ்வளவு பாராட்டிட்டு இருக்கேன். ஆனா நீ அன்சாட்டிஸ்ஃபைடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. லுக், கபோர்ட்ல இடம் இருக்கு. ஒரு திங்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே, வச்சுக்கலனாலும் ஓகே. I really don't care. There's a limit. ஒருத்தன் தான் பண்ண தப்ப இப்படியா திருத்திக்குவான்? என்ன ஜென்மமோ இதெல்லாம். இது எல்லாத்தையும் கழிச்சு வேற போட்டிருக்கு. பாத்து பாத்து, அப்படிதான் அப்படிதான். பாத்து 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 பாத்து. குட்டு 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 குட்டு. வெரி குட். என் பூஜா குட்டி வெரி குட் கேர்ள். பாட்டி, எப்படி நான் சொன்ன மாதிரியே குடிச்சிட்டேனா? இப்ப உங்க டர்ன். நீங்க இதே மாதிரி உங்க பாவக்காய் ஜூஸ குடிங்க. என்ன பாட்டி, ஃபேஸ்ல எறும்பு வருதா? ஏன் ஃபேஸ் அப்படி வச்சிருக்கீங்க? சீக்கிரம் குடிங்க குடிங்க. கசக்குது. நோ, குடிச்சே ஆகணும். குடிங்க பாட்டி, எதுவும் ஆகாது. குட் கேர்ள். வெரி குட் பாட்டி. குடிங்க குடிங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வெரி குட் கேர்ள். உங்க 2 பேர்ல யாருங்க குட் கேர்ள்? சரி பூஜா, பிரியாம்மாக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கான். நான் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர போறேன். நீயும் வரியா? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், நான் பால் குடிச்சிட்டேன்.
சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடு. இப்போ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. பிரியம்மாக்கு என்ன வாங்கிட்டு வரீங்களோ அதுலயே நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒரு குல்பி வாங்கிட்டு வாப்பா. பாட்டி நோ குல்ஃபி. ஏன்னா நீங்க டயட். நீ எனக்கு பேத்தியா இல்ல மாமியார் அடி. மாமியார் குட்டு சிக்குட்டா இருக்க. பிரியம்மாக்கு அவங்க ஃபேவரட் ஃப்ளேவரை வாங்கிட்டு வாங்க. இந்த நேரத்துல அந்த சண்டைக்காரி கிட்ட போய் உன் ஃபேவரட் ஃப்ளேவர் என்னன்னு எப்படி கேக்குறது? ஏதாவது கேட்டா பைத்தியக்காரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவோம். சரி ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்போம். நான் போயிட்டு வரேம்மா. வாப்பா. இந்த மகாராஜாவோட பேலஸ்ல இதுக்கு ஒரு வார்ட்ரோப் வேற. எப்ப பார்த்தாலும் வெரைட்டி வெரைட்டியா இம்சை கொடுக்க வேண்டியது. நல்லா மடிச்சு வச்சிருந்த துணியை கூட கழிச்சு போட்டு போறத பாரு. சிடுமுஞ்சி சிடுமுஞ்சி சைத்தான். எப்படிதான் இதெல்லாம் இத்தனை வருஷமா வீட்டுல வச்சிட்டு இருக்காங்களோ. எனக்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது வீட்டுல இருந்தா முத நாளே அடிச்சு துரத்திடுவேன். ஆளும் மூஞ்சி. பூஜா. அச்சச்சோ என்னது இது? அப்பா உங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் தான் கொடுத்திருக்காரா? இல்ல இப்போ நீ எனக்கே Dress வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த பாரு, ஆக்சுவலி எனக்கு இவ்ளோண்டு இடமே போதும். அப்பா என்கிட்ட இந்த ஃபுல் வார்ட்ரோபும் உனக்கு தான் பிரியா, அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸஸ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய இடம்? அதான் மத்ததெல்லாம் எடுத்து இங்க வச்சிட்டு இருக்கேன். சரி, உன்னோட பேச்சு போட்டிக்கு ரெடி ஆயிட்டியா? அப்போ உன்னோட ஸ்பீச்சை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பேபி. என் பேரு பூஜா. I would like to end my speech. Thank you all. Good evening. Yay, wow! First prize என்னோட பூஜா குட்டிக்கு. Thank you பிரியமா. சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு மார்னிங் இன்னொரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்கு சார். எந்த ஐஸ்கிரீம் வேணும் சார்? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். இந்த மங்கம்மா மகாராணி போன் வேற எடுக்க மாட்டேங்கிறான். போன் எடுமா. இவ்ளோ பெரிய சென்னையில உனக்கு இங்க மட்டும் தான் வேலை கிடைச்சதா? நீ அங்கதான் இருக்க, அது உன்னோட வீடுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வர வேண்டிய பணத்தையும் நீ அடிச்சு எடுத்துட்டு போயிட்ட. நான் வாழ வேண்டாம்? அதுக்கு எனக்கு வேலை வேணும். ஏய், திட்டம் போட்டு தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, அப்படிதானே? திட்டம்லாம் ஒன்றும் போடல. நான் ஏஜென்சி கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அவங்க இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க. இன்டர்வியூல டாக்டர் பிரியானியை செலக்ட் பண்ணாங்க. பாரு, இப்ப நான் சொல்றேன், மரியாதையா அந்த வேலையை விட்டுடு. இல்ல என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த வேலையும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? மோஸ்ட்லி என் போன் எடுக்கிறதுக்கு இவளுக்கு பயம் நினைக்கிறேன். நேர்ல பார்த்தா லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தாங்க முடியல. போன் எடுக்க போறியா இல்லையா? தயவு செஞ்சு போன் எடுமா. ட்ரெஸ் கடையில இருக்கு. அப்பா எடுக்கலாமா? என்னன்னு கேப்போமா?
ஹலோ என்ன ஹலோ? உன் காது என்ன செவிடா? ஒரு போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? என்ன? பூஜா அங்க இருக்காளா? இங்கதான் இருக்கா. என்னவா? சரி, வாயை கோணிக்காத. அப்புறம் உனக்கு எந்த ஐஸ்கிரீம் ஃபிளேவர் பிடிக்கும்? ஏன்? வாங்கி ஒரு தலையில கொட்டி அபிஷேகம் பண்றதுக்கு. கேள்வி கேக்குறது பாரு. நான் பூஜாக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர வந்தேன். அப்ப அவ உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் வாங்கிட்டு வர சொன்னான். அதனால தான் கேக்குறேன். இப்போவது சொல்றியா? அடேங்கப்பா, உங்களுக்கு தான் என் மேல எவ்வளோ அன்பு இல்ல. தேங்க்யூ சோ மச். ஏய், நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குமோ ஒரு மெசேஜ் அனுப்பு. அந்த மெசேஜ பூஜா பார்க்கணும். புரியுதா? தயவு செஞ்சு ஓவரா யோசிக்காத. சரி சரி, அனுப்பி வைக்கிறேன். ஓகே பை. அப்பாவுக்கு நாம ஒரு மெசேஜ் அனுப்பலாமா? அனுப்பலாம். கம், we'll send it together. Black currant. தேவையில்லாம என்ன தீவிரவாதியா மாத்தாத. நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா நிம்மதியா சந்தோஷமா இருப்ப.